Listen to the word what the gods gave you life. 1, 2, 3, go! Y2K of planet. 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 Y2K of பியூலா மகேஸ்வரி, கோயில்பட்டி, தூத்துக்குடியிலிருந்து இந்த நிகழ்ச்சி ஆதரித்திருக்கிறீர்கள். ஹாப்பி பர்த்டே பியூலா. காட் பிளஸ் யூ abundantly according to James 1:17. நன்மையான இந்த ஈவம், பூர்ணமான இந்த வரமும் பரத்தில் இருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறது, உங்கள் மீது இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையும் நிழலும் இல்லை. ஏசப்பா, பியூலாவுக்கு ஏற்ற துணையை தாரும், அவளை ராஜகுமார்த்தியாக வையும், ராஜகுமார்த்தியாக வையும். ஆசீர்வதியும் சுவாமி. ஆண்டவரே, நல்ல ரிசல்ட்டை டீச்சர்ஸ் ட்ரைனிங்கில் கொடுத்து அருமையாக அதை முடிக்க கிருபை செய்யும். அப்படியே முத்துமாரியும் ஆசீர்வதியும் சுவாமி. பர்மனன்ட் ஜாபை தாரும், ஏற்ற துணையை தாரும், அவளை ஆசீர்வதியும் சுவாமி. அம்மா மிஸ்ஸஸ் பிச்சம்மாள் அவர்களை ஆசீர்வதியும். மிஸ்ஸஸ் குருவம்மாள், பாட்டிமா அவர்களை ஆசீர்வதித்து சுகமாய் காப்பாற்றும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. எங்கள் அருமை சகோதரர் ஜெயம் விஸ்வநாத், அருமை சகோதரி ஜென்சி ட்ரிப்ளிகேன் சென்னையிலிருந்து நிகழ்ச்சி ஆதரித்திருக்கிறீர்கள். ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி அண்ட் காட் பிளஸ் யூ அக்கார்டிங் டு Isaiah 58:14. பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணுவேன், உன் தகப்பனாகி யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. ஏசப்பா, அப்படியே மது மகன் மிஸ்டர் விஸ்வநாத் அவர்களுக்கு சேலரியில் ஹைக்கை தாரும் தாரும் தாரும், ஒரு அற்புதத்தை செய்யும், ப்ரொமோஷனை தாரும் சுவாமி. ஆண்டவனே, மது மகள் மிஸ்ஸஸ் ஜென்சி அவர்களுக்கு சொந்த வீட்டை தாரும், 2 பேரையும் ஆசீர்வதித்து சொந்த வீட்டில் இன்பமாய் வாழ்ந்திருக்க அருள் புரியும் சுவாமி. அப்படியே அருமை செல்ல பிள்ளைகள் ஸ்வதியும் திபேஷ் பாலையும் ஆசீர்வதித்து முதன்மையாக இருக்கும்படி செய்யும், சுகமாக இருக்கட்டும் ஆண்டவனே. பெற்றோர் மிஸ்ஸஸ் எலிசபெத், மிஸ்டர் ஏசுபாதம், மிஸ்ஸஸ் சுஜாதா அவர்களுக்கு நீண்ட ஆயுளை கொடுத்து சுகமாய் காத்துக்கொள்ளும், பிள்ளைகளின் சந்தோஷத்தை அவர்கள் அனுபவிக்கும்படி கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஆமென். God bless you. அன்பார்ந்த நேயர்களே, சென்னையில் உள்ள டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் சாலையில் அமைந்துள்ள இயேசு அழைக்கிறார் ஜெப கோபுரத்தில் கடந்த ஜூலை மாதம் நடைபெற்ற யூ டர்ன் வாலிபர் சிறப்பு கூட்டத்தில் சகோதரர் சாமுவேல் பால் தினகரன் மூலம் இறைவன் இயேசு செய்த அற்புதங்களை பெற்ற ஒரு சிலரின் சாட்சியை இப்பொழுது காண்போமா? என்னுடைய பேர் ஆர் ஜெயபிரகாஷ். நான் ஆம்பூர்லேருந்து வர்றேன். நான் நிறைய பாவத்தில் ஈடுபட்டுருக்கேன். ஆனால் ரொம்ப எனக்கே தெரியும் இது பண்ணுறது தப்புன்னு சொல்லிட்டு. ஆனால் அப்பா ஜீசஸ் கிட்ட நான் ரொம்ப ப்ரே பண்ணுவேன், அப்போ இதுலேருந்து இந்த பாவத்துலேருந்து நான் மீளணும்னு சொல்லிட்டு. ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். இந்த வாலிபர் மீட்டிங்கு தான் ஃபஸ்ட் டைம் அம்மா கூட வந்திருக்கேன் நான். ஆனால் என்னோடய ஜீசஸ் மூலிமா இது எல்லாம் மெசேஜ் எனக்கு ஆண்டவர் மூலிமா பேசுனது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இனிமேல்ட்டு கண்டிப்பாக நான் அப்பாவுக்கு ஒரு நல்ல பிள்ளையாக இருப்பேன். அவர் எனக்கு இந்த பாவச்சாலையிலேருந்து மீண்டு ஆண்டவருக்குள்ளே அனுப்பிச்சுட்டு அவர்களுக்காக வாழவென்ற ஒரு சாட்சி சொல்கிற வந்திருக்கேன். கர்த்தருக்கெல்லாம் நன்றி, ஸ்தோத்திரம் பண்றேன். என் பேர் ரமேஷ்குமார். நான் ஆம்பூர்லேருந்து வரேன். நான் குடும்ப சூழ்நிலையில் ரொம்ப கஷ்டத்தில் இருந்து நான் சூசைட் போகிற நிலைமைக்கு வந்தேன். வந்த உடனே எனக்குள்ள ஒரு ஃபீலிங்ஸ், கடவுள் நீ என்னோட இதுக்கு வந்துட்ட, இனி நீ பயப்படாத, நீ ஒவ்வொரு இது எடுக்கும்போதும் நல்லபடியாக எல்லாமே முன்னுக்கு வந்தாகும், நீ பயப்படாத எதுவுமே அப்படின்னு சொல்லி எனக்கு ஆண்டவர் ஒரு உணர்ச்சி எனக்கு கொடுத்துருக்காரு. நான் கர்த்தருக்கு கொடியான கொடி ஸ்தோத்திரம் செலுத்துறேன். நன்றி. இவர்களைப் போல நீங்களும் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள யூ டர்ன் வாலிபர் சிறப்பு கூட்டத்தில் சகோதரர் சாமுவேல் பால் தினகரன் அவர்கள் அளித்த இறை செய்தியின் ஒரு பகுதியினை உங்கள் ஆசீர்வாதத்திற்கென வழங்குகிறோம். I just want to point out some of the characteristics of young people. வாலிபர்களுடைய சில குணாதிசயங்களை உங்களுக்கு முன்பாக நான் சுட்டிக்காட்ட முயற்சிக்கிறேன். Firstly, they don't recognize the presence of God. முதலாவதாக இறைவனுடைய பிரசன்னத்தை அவர்கள் அங்கீகரிப்பதில்லை.
they think it as a joke. இதை ஏதோ ஒரு வேடிக்கை நகைச்சுவையை போல் கருதி கொள்கிறார்கள். They think their parents have this projection of God just to teach us what is good and bad. எது நல்லது தீமை என்பதை கற்றுக் கொடுக்கதான் பெற்றோர்கள் நமக்கு இறைவனுடைய சமூகத்தை குறித்து இறை பக்தியை குறித்து போதிக்கிறார்கள் என்று தப்பெண்ணம் கொள்ளுகிறார்கள். Many young people today question the presence of God. இன்றைய இளைஞர்கள் அநேகர் இறைவனுடைய பிரசன்னத்தை கேள்வி கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள். Some of my classmates tell me, "What are you talking about God all the time? There's no one like God. We are free to do whatever we want." என்னுடைய நண்பர்களை சில சொல்லுவார்கள், ஏன் எப்போ பார்த்தாலும் கடவுள் இறைவன் என்று அவரை குறித்தே பேசிக் கொண்டிருக்கிறாய்? எங்களுக்கெல்லாம் இறைவன் இருக்கிறார், இறைவனை தேட வேண்டும் என்ற உணர்வே இல்லையே. Why do you have to keep praying all the time? It's such a waste of time. ஏன் எப்பொழுதும் இறைவனை நோக்கி நீ வேண்டி ஜெபித்துக் கொண்டு இருக்க வேண்டும்? அவ்வளவு நேரத்தை ஏன் வீணாக்க வேண்டும்? A lot of us many times don't recognize God's presence in our lives. நம்மில் அநேகர் பல சந்தர்ப்ப நேரங்களிலே தேவ பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கிறது என்பதை குறித்து உணர்வதே கிடையாது. We don't remember him when we can easily talk to him. எளிதாய் அவரோடு கூட நாம் பேசுவதற்கு கிடைக்கிற வாய்ப்புகளில் நாம் அவரை நினைத்து பார்ப்பதும் கூட இல்லை. Even at times when we need him, we don't remember him sometimes. என்று நம் வாழ்வில் அவர் தவிர்க்க முடியாத அவசிய தேவையா இருக்கிறாரோ அப்பொழுது கூட நாம் அவரை நினைத்து பார்ப்பதில்லை. We think we can handle it ourselves. நாமே இதை சமாளித்துக் கொள்ளலாம் என்று நாம் நினைக்கிறோம். We think we can find a solution. இதற்கு நாமே ஒரு பரிகார தீர்வை கண்டுபிடித்து விடலாம் என்று எண்ணுகிறோம். We think our friends can help us. நண்பர்கள் உதவி செய்வார்கள் என்று நினைக்கிறோம். That's how we are. இப்படியாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Secondly, we undergo so many changes in emotion. இரண்டாவதாக நம்முடைய உணர்ச்சிகளிலே பலதரப்பட்ட மாற்றங்களின் ஊடாய் கடந்து போகிறோம். So many temporary changes in emotion. எத்தனையோ தற்காலிகமான மாற்றங்கள் உணர்ச்சிகளில் உண்டாகிறது. Emotional swings. உணர்ச்சிகளின் உணர்வுகளின் மாற்றங்கள். One moment we are happy. ஒரு நேரத்துல பார்த்தா சந்தோஷமா இருப்போம். Next moment we're angry. அடுத்த நேரம் பார்த்தா கோபத்தில் இருப்போம். Next moment we're totally excited. அடுத்ததுல பார்த்தா சந்தோஷத்தின் உச்சகட்டத்தில் இருப்போம். Then we're crying. அடுத்த நேரம் பார்த்தா அழுவோம். We go through a lot of emotional changes. இப்படி ஏகப்பட்ட உணர்ச்சி வசப்படுகிற மாற்றங்கள் பருவகால நிகழ்வுகளாய் மாறிவிட்டன. We go through a lot of emotional changes. ஏகப்பட்ட உணர்ச்சிகளின் மாற்றங்களின் ஊடாய் போகிறோம். Sometimes we don't know which one is real. சில நேரங்களிலே எது நிஜம் என்று கூட நமக்கு தெரிவதில்லை. And finally, young people love to make jokes on advices of their parents or their elders. கடைசியாக பார்க்கும் பொழுது பெற்றோர்களோ அல்லது வாழ்வின் நலனில் அக்கறையுடைய பெரியவர்களோ ஆலோசனை கொடுக்கும் பொழுது அந்த அறிவுரையை வேடிக்கையாக எள்ளி நகையாடும் பழக்கம் வாலிபர்களில் மலிந்து விட்டது. See many of you smiling. பாருங்க, இதை சொன்ன உடனே நிறைய பேர் புன்னகை பூத்து சிரிக்கிறீர்கள். We make jokes and we make fun of the advices of our elders all the time. யாராவது பெரியவர்களோ வயது முதிர்ந்தவர்களோ ஆலோசனை கொடுத்து அறிவுரை சொன்னால் எப்பொழுதும் அவர்களை கலாய்ப்பதே வாலிபருடைய பழக்கம். We go to our friends and say, "Dude, come on, he's telling me like this. Does he have no sense?" நண்பர்களை போய் பார்த்து சொல்றோம், பாருடா இவர் இப்படி சொல்றாரு, அவருக்கு அது கூட தெரியாதா? I'm putting it decently. நான் ரொம்ப கண்ணியமா உங்களுக்கு முன்னால வார்த்தைகளை நிதானமாய் பேசுகிறேன். That's what they love to do. இப்படிதான் அவங்க செய்ய விரும்புறாங்க. They make fun of all the advices that they get in life. புத்தி சொன்னா போது வாழ்க்கையில அவங்களை பிடிக்காத கலாச்சிருவாங்க. Because they think that they know everything. ஏன் என்று கேட்டால் தங்களுக்கு எல்லாம் தெரியும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். Who are you to advise me? நீ யாரையா எனக்கு புத்தி சொல்ல? And so they don't like it. ஆகவே அவர்களுக்கு புத்தி சொல்றத பார்த்தா பிடிக்காது. There was a preacher who was preaching a sermon. ஒரு பிரசங்கியார் ஒரு பிரசங்கம் செய்து கொண்டிருந்தார். And the preacher quoted a verse from the Bible and he said not to look at a girl with an adultery in your heart. பரிசுத்த வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை எடுத்து காண்பித்து இச்சையான பார்வையோடு கூட ஒரு பெண்ணை பார்க்க கூடாது என்று வசனத்தை மேற்கோள் காட்டினார். Then you're already going into adultery. அப்படி செய்வாயானால் நீ ஏற்கனவே உன் இருதயத்தில் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று. So the preacher said that if you look at a girl once, that's okay. Don't look back and don't give a second look to her. ஆகவே அந்த பிரசங்கியார் சொன்னார், நீ ஒரு பெண்ணை ஒரு முறை பார்ப்பதில் தவறில்லை, ஆனால் அதே இரண்டாம் முறை அந்த பெண்ணை நீ திரும்பி பார்த்தால் அது பாவம். If you give a second look to her, then
entering into sin. இரண்டாவது நீ அந்த பெண்ணை பார்க்க துணிந்தால் பாவம் செய்கிறாய் என்று அர்த்தம். There were guys at the back of the meeting. அந்த கூட்டத்தில் பின்னாலே சில பையன்கள் உட்கார்ந்திருந்தார்கள். One guy said, ஒரு பையன் இப்படி சொன்னான், dude, then you know what I'll do? உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நான் என்ன செய்ய போறேன்? When I look at a girl, I won't take my eyes off her. ஒரு பொண்ணை நான் பார்த்தா அவ மேல வச்ச கண்ணை எடுக்கவே மாட்டேன். எடுக்கவே மாட்டேன். Then you can't look at her a second time. அப்பதானே ரெண்டாவது முறை பார்க்கிறதுக்கு வாய்ப்பே கிடைக்காது. Pastor சொல்லிட்டாரே. The preacher has already told me. ஏனென்றால் பிரசங்கியார் ஏற்கனவே சொல்லிவிட்டார். Always making jokes of advices. இப்படி புத்தி சொல்லுகிறவர்கள் மீது மக்கள் கிண்டலடித்து கேலி செய்வது வழக்கமாய் வைத்திருக்கிறார். Always trying to find a way around it. எப்படியாவது சுத்தி வந்து அவங்களை பிடிக்கிறதுக்கு ஒரு வழி பார்ப்பாங்க. இந்த கமெண்ட் பாஸ் பண்றது நமக்கு ஃபேமஸா சொல்றதுனா. Young people are very famous for it. இப்படி மற்றவர்களை விமர்சிப்பதில் புகழ் பெற்றவர்கள் வாலிபர்கள் தான். So these are the characteristics of young people today. இன்றைய இளைஞர்களுடைய வாழ்க்கை குணாதிசயம் இப்படிப்பட்டதாக இருக்கிறது. And as young people live their life, there is another person who affects their life. இப்படியாக வாலிபர்கள் வாழும் பட்சத்தில் அவர்கள் வாழ்க்கையை தாக்கத்துக்குள்ளாக்கி பாதிக்கும் மற்றொருவர் உண்டு. And here comes Mr. Satan. இங்குதான் திருவாளர் சாத்தான் வருகிறான். In Job 1:7, what is the job of Satan? What does he do? யோபு 1:7 சாத்தானுடைய வேலை என்ன? அவன் என்ன செய்கிறான்? He roams around this world time and again, back and forth, to see what he can do. தான் எதை செய்ய முடியும், வாய்ப்பு கிடைக்குமா என்று சுற்றி சுற்றி உலகத்தை தேடி தேடி வருகிறான். He keeps roaming around this world, இந்த உலகத்தை அவன் சுற்றி சுற்றி வருகிறான். trying to do something, ஏதாவது செய்யலாமான்னு தேடுறான். trying to implement something in someone's life. யாருடைய வாழ்க்கைக்குள்ளேயாவது எதையாவது திணித்து விட முடியுமா என்று தேடி பார்க்கிறான். And especially he does it to only some people. அதிலும் குறிப்பாக சிலருடைய வாழ்க்கையில் மாத்திரம்தான் இதை அரங்கேற்றுகிறான். In Zechariah 3:1, சகரியா 3:1 we see Satan standing at the right hand side of God, and he's accusing all of God's people. தேவனுடைய வலது பாரிசத்தில் நின்று கொண்டவனாய் தேவனுடைய ஜனங்கள் எல்லார் மீதும் அவன் குற்றச்சாட்டுகளை அடுக்குவதை பார்க்கிறோம். He's continuously accusing them. அவன் தொடர்ந்து அவர்களுக்கு விரோதமாய் குற்றம் சாட்டிக் கொண்டே இருக்கிறான். He's telling God, look, he's your child. Look at what he's doing. பாருங்கள் தேவனே, உம்முடைய மகன் தான், உம்முடைய பிள்ளை தான் என்ன செய்கிறான் பாருங்கள். Look at what she's doing. அவ என்ன செய்றா பாருங்க. Look at where she's going. அவ எங்க போறான் பாருங்க. Isn't that wrong? அது தவறு இல்லையா? He keeps accusing them. அவன் தொடர்ந்து குற்றப்படுத்தி கொண்டிருக்கிறான். He's always monitoring us. அவன் எப்பொழுதுமே நம்மிடத்தில் குற்றம் கண்டுபிடிக்கிறவன். And what is he trying to do? அவன் என்ன செய்ய முயற்சிக்கிறான்? In Mark 4:15, மார்க் 4:15 we read that he's a guy who tries to snatch God's word from our heart. நம்முடைய இருதயத்துக்குள் இருக்கிற தேவனுடைய வசனங்களை அவன் பறித்துக்கொள்ள முயற்சிக்கிறான் என்று பார்க்கிறோம். He's trying to snatch away God's word which has been put in our heart. நம்முடைய இருதயத்துக்குள் விதைக்கப்பட்டிருக்கும் தேவனுடைய வசனங்களை வேரோடு பிடுங்கிக் கொள்ள முயற்சிக்கிறான். That's what he tries to do. இதைதான் அவன் செய்ய முற்படுகிறான். Always trying to snatch it away. அதை அவன் பறித்துக்கொண்டு ஓட முயற்சிக்கிறான். This is the job of Satan in every young person's life. ஒவ்வொரு வாலிபனுடைய வாழ்க்கையையும் இப்படி பாழாக்குவதே சாத்தானின் வேலையாகும். But let me tell you right now how God wants you to be. ஆனாலும் நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் என்பதை இப்பொழுது நான் சொல்லுகிறேன். What God will do for you in this world. இவ்வுலகத்திலே வாழும் உங்களுக்கு தேவன் என்ன செய்வார்? In John 4:14, யோவான் 4:14 சொல்லுகிறது, he says, whoever drinks the water I give him நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவன் எவனோ will never thirst, அவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது. and the water I give him நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் will become a spring of water welling up to eternal life. அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும். Whoever drinks the water that I give him will never thirst. நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் எடுக்காது. That's how the water I give is. நான் கொடுக்கும் தண்ணீர் அப்படிதான் இருக்கும். We see these two things in this verse. இந்த வசனத்தில் இந்த இரண்டு காரியங்களை நாம் பார்க்கிறோம். God satisfies us with great abundance. தேவன் மகா பெரிய பரிபூரணத்தினால் நம்மை திருப்திப்படுத்துகிறார். We will never thirst ஒருபோது நமக்கு தாகம் உண்டாகாது. once we drink his water. ஒரு முறை அவர் கொடுக்கும் தண்ணீரை குடித்து விட்டால் போதும். We will never really want anything
அதற்கப்புறம் வேறு ஒரு காரியம் தேவை என்று நாம் ஏங்கவே மாட்டோம். Once we taste God. ஒரு முறை தேவனை ருசி பார்த்து விட்டால் போதும். So that's why he says, ஆகவேதான் அவர் சொல்லுகிறார், come drink the water that I have for you. வாருங்கள், நான் உங்களுக்காக கொடுக்கும்படி வைத்திருக்கும் தண்ணீரை பானம் பண்ணுங்கள். Come and taste. வந்து ருசி பாருங்கள். Come and taste me. வந்து என்னை ருசித்து பாருங்கள். And see that if you really want anything else. என்னை ருசி பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு உண்மையாகவே வேறு ஏதாவது தேவைப்படுகிறதா என்பதை சோதித்து பாருங்கள். There's one more thing he says. இன்னும் ஒரு காரியத்தை அவர் சொல்லுகிறார். He says, if you drink the water that I give you, நான் உங்களுக்கு கொடுக்கும் தண்ணீரை நீங்கள் குடிப்பீர்களானால் you will have the hope of eternal life. நித்திய ஜீவனை குறித்த நம்பிக்கை உங்களுக்குள் இருக்கும். Finally, when we look at Satan, கடைசியாக சாத்தானை நாம் பார்க்கும்போது, how can we escape being tempted and overcome by the devil? இந்த சாத்தானுடைய சோதனைகளால் ஜெயித்து வீழ்ச்சி அடையாதபடி எப்படி நாம் தப்பிக்கொள்ள முடியும்? Psalm 119 verse 9 says, 119ஆம் சங்கீதத்தின் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, how can a young man keep his way pure? ஒரு வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான்? By living according to his word. உம்முடைய வசனத்தின்படி வாழ்ந்து தன்னை காத்துக் கொள்கிறதினால் தானே. By living according to the word of God. தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் வாழ்கிறதின் மூலம் தானே. Yes, God expects you to read his word and claim it every day. ஆம், அனுதினமும் நீங்கள் தேவனுடைய வசனத்தை வாசித்து அதை உரிமை கோர வேண்டும் என்று இறைவன் எதிர்பார்க்கிறார். The Bible says living according to his word. பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, இந்த தேவனுடைய வார்த்தையின்படியே நாம் வாழ வேண்டுமாம். It doesn't say reading his word. வார்த்தையை வாசித்து பார், படித்து பார் என்று வேதம் சொல்லவில்லை. How can you use God's word in your life? உங்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய வசனத்தை எப்படி நீங்கள் அபியாசித்து பயன்படுத்த முடியும்? When you see problems coming against you, உங்களுக்கு எதிராக பிரச்சனைகள் தலைதூக்கி வருவதை நீங்கள் பார்க்கும்போது, when you feel you're being tempted, பல நிலைகளிலே நீங்கள் சோதிக்கப்படுகிறதை காணும்போது, remember the word that God gives you every morning. தேவன் ஒவ்வொரு நாள் காலையிலேயும் உங்களுக்கு கொடுக்கிற வசனத்தை நினைவு கூற வேண்டும். It will be apt. அது ஏற்புடையதா இருக்கும். Just say it against the situation, சூழ்நிலைகளுக்கு எதிராக அந்த வசனத்தை வாய் திறந்து உச்சரியுங்கள், and it will leave. அது உங்களுக்கு கிரியை செய்யும். The Bible says, James 4:7, யாக்கோபு 4:7 வேதம் சொல்லுகிறது, resist the devil and he will flee from you. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது உங்களை விட்டு ஓடி போவான். Resist him with the word of God, my friend. என் நண்பர்களே, தேவனுடைய வசனத்தை கொண்டு அவனை எதிருங்கள். This is the weapon that God is giving us. தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய போர் ஆயுதம் இதுதான். Yes, we can receive all these weapons from him right now. ஆம், இப்பொழுதே அவரிடத்திலிருந்து இந்த போர் ஆயுதங்கள் அத்தனையையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். This word that God gives in us, இன்று தேவன் நமக்குள் தருகிற இந்த வசனங்கள் combined with the Holy Spirit, பரிசுத்த ஆவியானவரோடு கூட இசைந்து நிறைந்ததாய், this is our weapon to take a U-turn today. இன்று வாழ்க்கையிலே முழுவதுமாய் தலைகீழான ஒரு யூட்டர்ன் திருப்பத்தை எடுப்பதற்கு போதுமானது. God will transform your life by these things. இவைகளை கொண்டு தேவன் உங்கள் வாழ்க்கையை முற்றிலும் மகத்தான மறுரூப மாற்றம் உள்ளதாக்குவார். He will give you the streams of living water, ஜீவ தண்ணீருள்ள நீரூற்றுகள் உங்கள் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு வரும்படி அருள் புரிவார். so that you can taste it. நீங்கள் இதை ருசி பார்க்கும்படி இப்படி செய்வார். Even a drop of this water இந்த தண்ணீரின் ஒரு துளி கூட will make you satisfied. உங்களை திருப்தி அடைய செய்யும். Will make you satisfied. உங்களை திருப்தி ஆக்கும். Shall we just receive this water from him right now? அவரிடத்திலிருந்து வரும் இந்த தண்ணீரை இப்பொழுதே நாம் பெற்றுக்கொள்வோமா? Will you close your eyes for just a few minutes and ask God? சில நிமிடங்களுக்கு கண்களை மூடி தேவனை நோக்கி கேட்போமா? Ask the Lord for the streams of his living water. அவருடைய ஜீவ தண்ணீருள்ள நதிகள் புறப்பட்டு ஓடி வரும்படி அவரிடத்தில் கேளுங்கள். When we receive this water, இந்த தண்ணீரை நாம் பெற்றுக்கொள்ளும் போது we receive great health. நாம் நல்ல ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்கிறோம். We receive great strength. நல்ல பெரிய புதிய பலனை பெற்றுக்கொள்கிறோம். We receive his life அவருடைய ஜீவனையை நாம் பெற்றுக்கொள்கிறோம். from his presence. அவருடைய பிரசன்னத்திலிருந்து Shall we tell him, Lord, அவரை பார்த்து சொல்லுவோமா, கர்த்தாவே, I love you நான் உம்மை நேசிக்கிறேன். and I receive what you have to give me right now, Father. இப்பொழுதும் நீர் எனக்கு எதை கொடுக்க வந்திருக்கிறீரோ அதை அப்படியே நான் பெற்றுக்கொள்கிறேன் அப்பா. Thank you, Lord. உமக்கு நன்றி கர்த்தாவே. சுகம் உண்டு, பலன் உண்டு, ஜீவன் உண்டு உம் பாதத்தில். சுகம் உண்டு,
பலனுண்டு, ஜீவனுண்டு, உம் பாதத்தில் நேசிக்கிறேன் உம்மை தானே என் தெய்வமே என் இயேசுவே நேசிக்கிறேன் உம்மை தானே என் தெய்வமே என் இயேசுவே. Shall we all stand up right now? எழுந்து நின்று ஆண்டவரை துதிப்போமா பிரியமானவர்களே? எழுந்து நின்று ஒரே ஒரு நிமிடம் ஆண்டவரிடத்தில் உங்கள் கரங்கள், உங்கள் இருதயத்தை கொடுங்கள், உங்கள் வாழ்க்கையை கொடுங்கள், உங்கள் தாகத்தை ஆண்டவரிடம் காட்டுங்கள். ஆண்டவரே, நான் தாகமா இருக்கிறேன் சுவாமி, என்னை நிரப்பும், என்னை நிரப்பும் சுவாமி. உம்முடைய தண்ணீரினால் என்னை நிரப்பும், உம்முடைய தண்ணீரை எனக்குள் பாய்ந்து செல்ல செய்யும் சுவாமி. நான் திருப்தியாக வேண்டும். சுகம் உண்டு, பலனுண்டு, ஜீவனுண்டு, உம் பாதத்தில் சுகம் உண்டு, பலனுண்டு, ஜீவனுண்டு, அவ பாதத்தில் நேசிக்கிறேன் உம்மை தானே என் தெய்வமே என் இயேசுவே நேசிக்கிறேன் உம்மை தானே என் தெய்வமே என் இயேசுவே. சொல்லுங்கள், நான் உம்மை நேசிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, எங்கள் மீது இறங்கும். நேசிக்கிறேன் உம்மை தானே என் தெய்வமே என் இயேசுவே நேசிக்கிறேன் உம்மை தானே என் தெய்வமே என் இயேசுவே. இப்பொழுதும் தேவன் உங்கள் வியாதிகள், உங்கள் சுகவீனங்கள், பலவீனங்கள், பிசாசின் கிரியைகள், ஒவ்வொரு பிரச்சனை, ஒவ்வொரு புயல் போல் வரும் அந்த குழப்பங்களின் ஆவி, ஒவ்வொரு மூடப்பட்ட கதவுகள், ஒவ்வொரு கம்பெனியில் நீங்க படுற பாடுகள், ஸ்கூலில் படுற பாடுகள், காலேஜில் படுற பாடுகள், உங்கள் நண்பர்களிடம் சொல்ல முடியாத அந்த பாடுகள், ஒவ்வொரு சோதனையின் ஆவி எல்லாவற்றையும் ஆண்டவர் நீக்கி போட இங்கு வந்திருக்கிறார். விசுவாசிக்கும் ஒவ்வொருவரும் அவரிடமும் உங்கள் கரத்தை நீட்டி, ஆண்டவரே உம்முடைய தண்ணீரின் மீது நீர் ஊற்றும் சுவாமி, அது போதும், அது என்னை திருப்தியாக்கும் ராஜா என்று சொல்லுங்கள். ஒரு தெய்வீக அற்புதத்தை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்வீர்கள். ஹல்லேலூயா. சுகம் பெற்றோம், பலன் பெற்றோம், ஜீவன் பெற்றோம், உம் பாதத்தில் சுகம் பெற்றோம், பலன் பெற்றோம், ஜீவன் பெற்றோம், உம் பாதத்தில். நன்றி ஐயா, 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 நன்றி ஐயா. நேசிக்கிறேன் உம்மை
நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. இந்த தெய்வீக பிரசனம் சுவாமி நம்முடைய பிள்ளைகளை அவர்கள் வாழ்விலும் தொடர்ந்து செல்ல வேண்டும். எத்தனையோ சோதனைகளை அவர்கள் திரும்பி போகும்பொழுது அவர்கள் பார்ப்பார்களே சுவாமி. எத்தனையோ அந்த பாரங்கள் திரும்பி தாக்கும்படி அவர்களை அணுகும்படி வருவதை அவர்கள் பார்ப்பார்களே. இந்த பிரச்சனைகள் மீண்டும் அவர்களை சூழ்ந்து கொண்டு அவர்கள் வாழ்க்கையை அழிவிற்கு நேராக கொண்டு போக செல்ல பார்க்குமே சுவாமி. அவர்கள் மடிந்து போகக்கூடாது. என்றைக்கும் உன்னை கைவிட மாட்டேன், உம்மை மறக்க மாட்டேன், உன்னை விட்டு விலக மாட்டேன் என்று சொன்ன தேவன் நீ. அவர்களை விட்டு விடாதிரும் ராஜா. இவர்கள் உம்முடைய பிள்ளைகள் சுவாமி, தேவனுடைய பிள்ளைகள். என்றைக்கும் அப்படியே இருப்பார்களா? இயேசுவின் நாமத்தில் ஆமென். கோயம்புத்தூர்ல இருந்து இந்த நிகழ்ச்சி ஆதரித்திருக்கும் அருமையான கே பவித்ரா, ஹாப்பி பர்த்டே. ஏசாயா 35:10 கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவள் தலைமேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். இது உன் வாழ்க்கையில் நிறைவேறுவதாக. இயேசுப்பா, உமது அருமை மகள் பவித்ராவுக்கு கவர்மெண்ட் ஜாபை தாரும் சுவாமி, தாரும் சுவாமி, தாரும் அப்பா. ஏற்ற துணையை தந்து திருமண வாழ்க்கைக்குள் கம்பீரமாக பிரவேசிக்கட்டும் அப்பா. வீடு தேடி இந்த பாக்கியம் வரட்டும். ஆசீர்வதியும், எதிர்காலம் செழிக்கட்டும். ஆண்டவனே, மிஸ்ஸஸ் துளசி அம்மாள் அவர்களை ஆசீர்வதித்து அல்சரை நீக்கி நிலம் நல்ல விலைக்கு விற்கும்படி அருள் புரிந்து அவர்களை கனம் பண்ண சுவாமி காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஆமென். சென்னையில் ஆகஸ்ட் 19 ஞாயிற்றுக்கிழமை மாலை 5:30 உங்கள் அன்பு சகோதரர் டாக்டர் பால் தினகரன் மற்றும் குடும்பத்தினர் கலந்து விசேஷ பிரார்த்தனையை எடுக்கும் சென்னை பிரார்த்தனை திருவிழா. ஆண்டவர் அற்புதங்களை செய்து நம் கண்ணீரை எல்லாம் துடைக்க போகிறார். இது அற்புதங்களின் திருவிழா. இறைவன் இயேசுவிடம் உங்களுடன் இணைந்து ஜெபித்து உங்கள் கஷ்டங்கள், கண்ணீர்கள் யாவற்றிலும் இருந்து விடுதலையை பெற்றுத்தர வருகின்றனர் உங்கள் அன்பு சகோதரர் டாக்டர் பால் தினகரன் மற்றும் குடும்பத்தினர். எனக்கு 6 வருஷமா மூச்சு திணறல் இருந்தது. கை கால்லாம் பாதிக்கப்பட்டு படபடப்பு வரும். 10 நாள் 10 படி கூட என்னால் ஏற முடியாது, மூச்சை விட முடியாது. டாக்டர்கிட்ட எல்லாம் போய் வைத்தியம் பண்ண ஒன்றும் ஆகலை. என் பையனும் டாக்டரு, அம்மா நீங்கள் விசுவாசத்தோட உபவாசம் இருந்து நீங்கள் பிரேயருக்கு போங்க, நீங்கள் கண்டிப்பாக ஆண்டவர் எனக்கு மேலே, நான் டாக்டர், வெறும் டாக்டர், உங்களுக்கு மேலே இயேசு சுவாமி டாக்டர், அவர் குணப்படுத்துவாருமா, நீங்கள் போங்கம்மா, விசுவாசத்தோடு நீங்கள் போங்க. உபவாசம் இருந்து நான் பச்சை தண்ணி கூட குடிக்காம மதுரையிலேருந்து நான் இங்கே வந்திருக்கேன். பியூலா, பரிசுத்த ஆவியானவர் எனக்கு சொல்லுகிறார், இப்பொழுது உங்களை சுகமாக்கி உங்களுக்கு புது வாழ்வை கொடுக்கிறார். கர்த்தர் நேத்து பியூலா என்று என்னை பேர் சொல்லி அழைத்து என்னை சுகமாக்கினார். கர்த்தருக்கு கோடான கோடி நன்றி. இந்த கூட்டங்களுக்கு வாருங்கள் பிரியமானவர்களே. நாம் பிரார்த்தனை செய்யும் பொழுது இயேசு மத்தியிலே வருவார். வந்து நம் ஒவ்வொருவர் கண்ணீரையும் துடைப்பார். உங்கள் கண்ணீரை காண்கிற தேவன் என்பதை நிரூபிக்கும்படி உங்கள் ஜெபங்களுக்கெல்லாம் பதிலை தருவார். மறந்து விடாதீர்கள், ஆகஸ்ட் 19 ஞாயிற்றுக்கிழமை மாலை 5:30 ஒரு நாள் மட்டும் நடைபெறும் இயேசு அழைக்கிறார் சென்னை பிரார்த்தனை திருவிழா. நடைபெறும் இடம் செயின்ட் ஜார்ஜ் மேல்நிலைப் பள்ளி மைதானம், பச்சையப்பன் கல்லூரி எதிரில், புந்தமல்லி நெடுஞ்சாலை, சென்னை 30. மாலை 5:30 சாம், ஷாரன் மற்றும் ஸ்வீட்டி அவர்களின் சிறப்பு துதி ஆராதனையும் நடைபெறும். யாவரும் குடும்பமாய், நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் கலந்து கொண்டு இறைவன் இயேசுவிடமிருந்து அற்புத சுகத்தையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுச் செல்லுங்கள்.